போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் திமுக நிர்வாகி உள்ளிட்ட 3 பேரை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தேடி வருகின்றனர். யாரா நீ திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து வர்ற? நான் அந்த கரையில இருந்து தண்ணிக்குள்ளே வரேன். போலீஸ் என்ன பிடிக்க இங்கிட்டு இருந்து வருது. வந்து உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான்னு கேட்பாங்க. ஒண்ணுமே சொல்லிடாதீங்க. எது? அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. டெல்லியில் போதைப்பொருள் சாம்ராஜ்யம் நடத்தியதால் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசாரால் தேடப்படும் திமுக பிரமுகர் ஜாபர் சாதிக் இவர்தான். சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். என்னது இது? அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. இந்த போதைப்பொருள் கும்பல் கடந்த 3 ஆண்டுகளாக டெல்லியில் மையம் அமைத்து வெளிநாடுகளுக்கு போதைப்பொருள் கடத்தி வந்தது தெரிய வந்துள்ளது. கடந்த 3 வருஷத்துல இந்தியாவிலே அதிகப்படியாக போதைப் பொருட்கள் பிடிபடுறதும் அதிகமாக நடமாட்டம் இருக்கிறது சென்னை. தமிழ்நாடு நம்பர் 1 இடத்துக்கு வந்து இருக்குது. அந்த பெருமை முழுக்க முழுக்க திமுகவுக்கு தான் சாரும். என் மூஞ்சிக்கு முன்னால புகழ